2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனத்திலே, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிற கர்த்தர் உங்களுக்கு விதையை கொடுத்து உங்களை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை அவர் வர்த்திக்க செய்வார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்ப விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். நாம் விதைக்கிற பொழுது நாம் அதனுடைய மேனியை விதையாமல் விதையைத்தான் நாம் விதைக்கிறோம். ஆகவே அந்த விதை நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அந்த விதையை விதைக்கும் போதுதான் நமக்கு அது விளைச்சலை கொடுக்கத்தக்கதாய் அந்த பயிரானது முளைத்து அது எழும்புகிறது. ஆகவே நமக்கு விதை அவசியமாக இருக்கிறது. ஆகவே அந்த விதைக்கக்கூடிய அந்த விதையை நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், அதை பெருக பண்ணி இன்னுமாய் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தராக அவர் இருக்கிறார். நம்முடைய நீதியின் விளைச்சலை அவர் வர்த்திக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. யாக்கோப்பின் கூடாரத்தை குறித்து அவர் சொல்லுகையில், யாக்கோப்பின் கூடாரத்திலே ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலும் அது புறப்பட்டு வரும், அவர்களை நான் மகிமைப்படுத்துவேன், அவர்கள் குறுகி போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆகவே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் அவர்கள் குறுகி போகிறதில்லை. அவர்கள் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குகிறவராக இருக்கிறார். அவர்கள் எல்லைகளை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆகவே நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய நீதியின் பலனை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த நீதியின் விளைச்சலை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். கர்த்தரை விசுவாசியுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.